இது பாருங்கள், ஒரு அற்புதமான பண்ணை இல்லம். எங்கேயுமே நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல. அவ்வளோ நல்லாயிருக்கு. எல்லா பழ வகை மரங்களும் இருக்குது. அந்த பழங்களுடைய லிஸ்ட்டு நான் அதில் போட்டிருக்கேன். பாருங்கள், அற்புதமான ஒரு வீடுங்க. நல்லா சௌகரியத்தோடு ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. நல்லா தோட்டத்துக்குள்ளே நந்தவனத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ சிறப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், மரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூரா நந்தவனத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபீல் தான் இருக்குது. இங்கே பூரா எல்லா வகை பல மரங்களும் இருக்குது. மாமரமே 35 மரத்துக்கு மேலே இருக்குது. தென்னை மரம் ஒரு 36 இருக்குது. தண்ணி போர் இருக்குதுங்க. டேங்க் மூலமாக அந்த போருக்கு சப்ளை ஆகுது தண்ணி. அற்புதமாக இருக்குதுங்க. இது பாருங்கள், வீட்டோடு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். மரங்கள் நந்தவனத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், ஒரு அற்புதமான ஃபார்ம் ஹவுஸ். கிடைக்காது இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸு. எல்லா பழ மரங்களும் இருக்குது. A to Z எல்லா பழ மரங்களும் இருக்குது. தென்னை மரம் இருக்குது. பாருங்கள், தென்னை மரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காப்பு எல்லா தென்னை மரங்களும் இருக்குது. பாருங்கள், பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குங்க. இடம் நல்லா வச்சுருக்காங்க. நீட்டாக இருக்குது. பாருங்கள், மொத்தம் 1 ஏக்கருங்குது. பலா மரங்கள் இருக்குதுங்க. கொய்யா இருக்குது. மாம்பழம் இருக்குது. சகல பழ மரங்களுக்கு லெமன் இருக்குதுங்க. ராமர் சீத்தாப்பழம் இருக்குது. கொய்யாப்பழம் இருக்குது. எல்லா செடிகளும் இருக்குது. நல்லா அற்புதமாக இருக்குது. சாத்துக்குடி கூட இருக்குதுங்க. சாத்துக்குடி மரம் கூட இருக்குது. பாருங்கள், மொத்தம் 1 ஏக்கரில் இவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைப்போடு கிடைக்காது.